இப்படிக்கு கல்லூர் பூசித்தாவின் பொதுமக்கள் அதில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விலைக்கு அதில் திரும்புது தியானம் போன்ற சாதனைகளை செய்ய வேண்டும். பூக்களை தொடர்ந்து கையில் வைத்திருந்தால் மனம் கிடைக்கும். சந்தனத்தை கண்ணில் உரத்த வாசம் வீட்டும். அதுபோல் சூர்யா இல்ல இருக்காரு கொஞ்சம் பின்னாடி தெரியல எல்லாரும் பாருங்க பாருங்க சரிங்களா சைட்ல வந்துருங்க கொஞ்சம் அகலமான இல்லைங்க அப்படியே பாருங்க அப்படியே மேல கை கொஞ்சம் பின்னாடி வந்த ஆனா பாருங்கண்ணா கீழே இருக்கு பல கை இருக்கு நாங்களே டைப் பண்ணி யார் யார் இருக்காங்க எல்லாம் ஒரு கொஞ்சம் லைட்டா வாங்கணும் மேப் இருந்தா கொஞ்சம் தமிழ் 200 ஆட்டோ இப்படி வாங்க நல்லா வந்து பிடிங்க ரைட் அது சொல்லுதா நீங்க கொஞ்சம் இருங்க ஆட்டோ அடிக்குவாங்க அண்ணா அண்ணா இரு அங்க தரக்குறாங்க அது பாருங்க இடையில வராதப்பா கொஞ்சம் வர ஏங்க இப்படி கொஞ்சம் நவருங்க அப்படியே சைடுல கொஞ்சம் போடு போட்டலாம் அனுப்புறாங்க ரொம்ப இல்லங்க அண்ணா இப்படி வாங்க அண்ணா கொஞ்சம் ஓபன் ஆகணும் நீங்க 5 நிமிஷம் 1 லட்சம் அது என்ன ஏற்போ வாட்டர் எவ்வளவு விலை வருது 3 ரூபா தான் வரும் அது 2 லட்சம் ரூபாய் கடை 1 லட்சம் ரூபாய் போனா பேங்க்ல நானே சொல்லி அது 2 லட்சம் பேங்க்ல எல்லாம் வாங்கிக்க நம்ம இங்கே ஹாஸ்பிட்டல் இங்கே எல்லாம் ஆட்டோ ஓட்டணும்லாம் சொல்லி ஆனால் உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து லைசன்ஸ் இருக்கணும் லேடிஸ் அவங்க ஓட்டணும் ஓட்டு ஆம்பளை தான் ஓட்டணும் பொம்பளை ஓட்டணும் என்ன அதனால ஒரு நாளைக்கு ஓட்டி ஃபோட்டோவாவது எடுத்து ஆனால் பரவாயில்லைங்களா ஒரு குறிப்பு போட்டோம் 200 ஆட்டோ இங்கே அப்படி வாங்கணும் அப்படியே ஓப்பன் வாங்கணும் அப்படியே வாங்கணும் கையை நீட்டாம இருப்பா தம்பி கையை நீட்டாம பாருங்க ஒரு கொஸ்டின் வரும்போது எடுத்துட்டு இடிச்சு
தமிழ் வா வேணாமா மேல தேடு நல்லா எடுத்து தமிழ் ஏதோ நிப்பாட்டிங்க தம்பி நிப்பாட்டு எல்லாம் போலாம் போ எல்லாம் ஒன்றா சங்கரை காலை உள்ள வச்சு சங்கரை காலை உள்ள வை போட்டு நடக்க அப்படி இறங்க தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு தளபதி மாண்புமிகு தளபதி மாண்புமிகு சின்னவர் எங்கள் அமைச்சர் எங்கள் அமைச்சர் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழ் நகருது அப்படின்னா நம்மளோட ஆட்டோ ஓட்டுநர் அனைவருக்கும் வந்து அவங்களுக்கு அரசு மூலியமா வழங்குற நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறதுக்கு தான் நம்ம அமைச்சர் அண்ணன் அவர்கள் வந்து வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து அண்ணன்ட்ட நாங்கள் இது மாதிரி ஆவட்டு ரோட்டில் நம்ம யூனியனில் நிறைய பேர் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அண்ணன் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம செய்யலாம், இது மாதிரி ஒரு நலத்திட்ட உதவி இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கார்டு போட்டு அது மூலியமா நம்ம வந்து ஒரு விபத்து ஏற்பட்டாலும் ஒரு கார்டு கொடுத்துட்டாங்கன்னா ஏதாவது விபத்து ஏற்பட்டு அதனால உங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டாலும் இல்லை உயிரிழப்பு ஏற்பட்டாலும் அதுக்கு நஷ்டஈடு வந்து நம்ம அரசாங்கம் கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கு. கண்டிப்பா எல்லாத்தையும் ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணுங்க. எல்லாருக்கும் எத்தனை பேர் 100 பேர் இல்லை, நான் சொன்ன 100 பேர் கிட்ட வராங்கன்னா 100 பேர் இல்லை 500 பேர் வந்தாலும் சரி எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வாங்க, எல்லாருக்குமே போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சொன்னபடியே வார்த்தை மாறாம நமக்கு நம்ம ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து இந்த கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க விபத்து ஏற்பட்டா நஷ்டஈடு வந்து 1 லட்சம் ரூபா 2 லட்சம் வரைக்கும் ஏற்படும். உங்களுக்கு ஏதாவது நம்ம உறுப்புகள் வந்து ஏதாவது பாதிக்க ஏற்பட்டாலும் சரி அது மாதிரி கொடுப்பாங்க. உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னா 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் நஷ்டஈடு கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பிறகு உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அதை கருத்தில் கொண்டு நமது அரசாங்கம் வந்து இது மாதிரி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்திட்டு வராங்க. இவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம தமிழகத்துல அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் இல்லாமல் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி எல்லாருக்குமே வந்து உதவிகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் தான் வந்து விழிப்புணர்வோட நம்ம அதுக்கான திட்டம் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டு அந்த திட்டத்தை வந்து முறையான வகையில நம்ம தகுதியானவங்க இருக்கும்போது ஏன் நம்ம வந்து விட்டு கொடுக்கணும். கண்டிப்பா அதை வந்து நம்ம பயன் பெறணும் அப்படிங்கிற தகுதி இருந்துச்சுன்னா நீங்க அதற்கான முயற்சிகள் எடுத்து சமூக அலுவலரை அணுகி அதுக்கான அப்ளிகேஷன் என்ன கொடுக்கணுமோ அதை ஏற்பாடு செய்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசாங்கத்தின் மூலமா கிடைக்கிற நலத்திட்ட உதவி வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நம்மளோட மாணவர்கள் வந்து அவரோட உண்மையான கருத்து என்ன அப்படின்னா, நம்ம கிராம மக்களுக்கு வந்து அடித்தட்டு கிராம மக்களுக்கும் வந்து நம்ம கொடுக்குற அரசாங்க உதவி வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மாண்பு முதல்வர் அவர்களோட வந்து முக்கியமான நோக்கம். அதை கருத்தில் கொண்டுதான் எல்லா திட்டத்தையுமே யாரோட சிந்தனையிலுமே உதிக்காத திட்டத்தை வந்து நமக்கு நம்மளுடைய மாண்பு முதல்வர் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா மக்களும் அடித்தட்டு மக்களும் வந்து அந்த திட்டத்தை அனுபவிக்கணும்னு கருத்தில் கொண்டுதான் ஒவ்வொரு திட்டமா அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வெற்றிகரமா செயல்படுத்திட்டு வராங்க. மகளிருக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து ஆண்கள் தான் ஓட்டணும் இல்லை பெண்கள் ஓட்டணும் அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே முன்னுரிமை கொடுத்து மானியம் 1 லட்ச ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. நீங்க எவ்வளவு ஆட்டோ வாங்குறீங்களோ அதுல 1 லட்ச ரூபா மானியம் மகளிருக்கு
வந்து அது அண்ணன் வந்து சொல்லுவாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் மகளிர்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எத்தனை பேர் இருந்தாலும் சொல்லாத கொடுங்க, அண்ணன் ஏற்பாடு நம்ம அமைச்சர் அண்ணன் அவர்கள் வந்து ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுங்க. நமக்கு உதவிகள் செய்யறதுக்கு நமக்கு அரசாங்கம் வந்து தயாராக இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சு நீங்க தான் வந்து நம்ம தகுதியானவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்க தான் வந்து கொடுக்கணும், முன்னெடுத்து கொடுக்கணும். கண்டிப்பா எல்லாருமே வந்து அதுக்காக பயனடையணும். நம்மளோட மாநில முதல்வர் வந்து எல்லா வகையிலுமே படிக்கிறதுல இருந்து மாசம் நம்ம 6ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோம்னா பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க. அது பெண்களுக்கு மட்டும்தான், எல்லாருமே ஆண்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆண்களுக்கும் வந்து தமிழ் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிமுகப்படுத்தி ஆண்களுக்கும் வந்து ஆண்மகன்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய். அது மாதிரி மகளிர்கள் வந்துதான் குடும்பத்தை வந்து ஒரு சமூக பொறுப்போடு நகர்த்தி கொண்டு போறது யாருன்னா ஒரு குடும்பத்துல மகளிர்கள் தான், பெண்கள் தான். ஏன்னா பெண்கள் தான் வந்து ஆண்கள் சம்பாதிச்சு கொண்டு போய் கொடுத்தீங்க, பெண்கள் தானே அதை வந்து முறையான வகையில பயன்படுத்தி நம்ம குடும்பத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போறவங்க யாருன்னா நம்ம பெண்கள் தான். அதனாலதான் நம்மளோட அரசாங்கம் வந்து பெண்கள் கையில இருந்தாதான் அந்த பணம் வந்து எந்த வகையிலுமே செலவில் ஆகாது, குடும்பத்திற்கு சேரும் அப்படின்னு தான் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லா உதவி தொகையுமே வந்து பெண்கள் மூலியமா கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கருத்தில் கொண்டுதான் செய்யறாங்க. அப்போ குடும்பம் வந்து நல்லதான் சமூகம் நல்லா இருக்கும், சமூகம் நல்லா இருந்தாதான் நம்ம நாடு முன்னேறும். இதை கருத்தில் கொண்டுதான் எல்லாமே நம்மளோட மன முதல்வர் வந்து திட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பசங்களுக்கும் இப்போ ஒரு நாடு நடக்குதுன்னா என்ன நமக்கு வேணும்? ஆரோக்கியமான சூழல் வேணும். ஆரோக்கியமான சூழல் பசங்க படிக்கணும்னா அவங்களுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு வேணும். அந்த ஆரோக்கியமான சாப்பாடு வேணுங்கிறதுனால காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் வந்து அன்றைய காமராஜர் நமக்கு கொடுத்தாரு. இன்றைய காமராஜர் யார்? நமக்கு வந்து நம்ம உதவுறவங்க தான். காலை உணவு திட்டத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி அதையும் முறையாக செயல்படுத்தி வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வராங்க. அதனாலதான் அந்த ஆரோக்கியமான சூழல் இருந்தால்தான் பசங்க நல்லா படிக்க முடியும். பசங்க நல்லா படிச்சாதான் நம்மளோட சமூகம் முன்னேறும். அதற்காக தான் அதை கருத்தில் கொண்டு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பசங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து உதவி கொடுத்து பண்ணிட்டு வராங்க. அதனாலதான் நம்ம நாடு இப்போ வெற்றிகரமான தமிழகத்தை முன்னேறதை விட நம்ம இப்போ முன்னேறி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மக்கள் வந்து நம் முறையான வகையில பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளணும். அந்த கூட்டத்தில் வருகிற அனைவருக்கும் நன்றி. தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் கொஞ்சம் நேரம் அமைதியாக சீக்கிரம் முடிச்சிடலாம். கொஞ்சம் அமைதியாக ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக நம்முடைய மக்களின் பயன்பாட்டிற்கு அவசியம் தேவைப்படுகின்ற ரேஷன் கார்டு வழங்குகின்ற விழா, அதே போல நம்முடைய அமைப்புக்கான ஆட்டோ ஓட்டுநர் வாரியத்தினுடைய உறுப்பினர் வழங்குகின்ற விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இனிய நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் மிகுந்த செயல்வீரர் எனது பாசத்துக்கும் அன்பிற்குரிய தொழிலாளர் நல வாரியத்தினுடைய உறுப்பினரும் எனது பாசத்திற்குரிய அன்பு தம்பி ஜெயந்தி சங்கர் அவர்களே, வரவேற்பு நிகழ்ந்திருக்கின்ற வருவாய் வட்டாட்சியர் வேப்பூர் மணிகண்டன் அவர்களே, தலைமை ஏற்றிருக்கக்கூடிய வருவாய் வட்டாட்சியர் அன்பு சகோதரர் அந்தோணிராஜ் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிற வெண்ணிலா கோதராமன் நகர்மன்ற தலைவி அவர்களே, நகர்மன்ற துணைத் தலைவர் பரம்பூர் அவர்களே, ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் எனது பாசத்திற்குரிய அன்பு தந்தை சுகுணா சங்கர் அவர்களே, துணைத் தலைவி கலைச்செல்வி செல்வராஜ் அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் தம்பி செல்வி ராஜகிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரியார் செல்வி அமர்லிங்கம் அவர்களே, துறை சார்ந்த அலுவலர்களே, நன்றி உரை கூற இருக்கின்ற திருமதி MS சானவாஸ் அவர்களே, மஞ்சுளா திட்டக்குடி இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய திட்டக்குடி வட்ட வழங்கல் அலுவலர் மஞ்சுளா அவர்களே, வேப்பூர்
பாதுகாப்பு வட்டாட்சியர் திருமதி சானாஸ் அவர்களே, வட்ட வழங்கர் மஞ்சுளா அவர்களே, திருமதி மண்டல துணை வட்டாட்சியர் திட்டக்குடி பழனி அவர்களே, வருவாய் ஆய்வாளர் அன்பு சகோதரர் மோகன் அவர்களே, நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற திட்டக்குடி காவல்துறை கண்காணிப்பாளர் அன்பு சகோதரர் மோகன் அவர்களே, மற்றும் நிகழ்வுகளை கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கின்ற முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தம்பி பாவாடை கோவிந்தசாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கோட்டேரி ஒன்றிய கழக செயலாளர் அம்மாபுரம் ஒன்றிய செயலர் சுரேஷ் அவர்களே, மங்களூர் ஒன்றியத்தினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளரும் ஆத்மாகுழு தலைவர் அன்பு தம்பி ஆற்றல் மிகு செயல்வர் செங்குட்டன் அவர்களே, கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பட்டூர் அமுதலிங்கம் அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன் சின்னசாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர் கழகத்தினுடைய மூத்த முன்னோடி ஆலப்பாடி ராஜேந்திரன் அவர்களே, வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் அண்ணன் பரமசிவம் அவர்களே, தம்பி ராமதாஸ் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, அழகுசாமி அவர்களே, பழனிவேல் அவர்களே, பாண்டரகன் அவர்களே, அன்பு சகோதரர் தம்பி குமரன் அவர்களே, அவைத்தலைவர் சேகர் அவர்களே, கல்லூர் கிளை கழகத்தினுடைய செயலாளர் அவர்களே, பகுதி அவர்களே, பொருளாளர் அவர்களே, அவைத்தலைவர் அவர்களே, KNT அருள் அவர்களே, தம்பி சபரி அவர்களே, கோலஞ்சி அவர்களே, KV அருள் அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர்கள் ஆலப்பாடி சங்கர், ஆவட்டி சாமிதுரை, கோலஞ்சி மாரிமுத்து அவர்களே, மற்றும் கழுதூர் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களே, மலையனூர் ஊராட்சி மன்ற தலைவர் தேவராஜ் அவர்களே, திருமலை ஊராட்சி மன்ற தலைவர் விஜய் அவர்களே, நாவலூர் ஊராட்சி மன்ற தலைவர் பழனிவேல் அவர்களே, பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்களே மற்றும் அரசு துறையை சார்ந்த அலுவலர்களே, பல்வேறு கிராமங்களில் வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நம்ம ரொம்ப நேரம் பேச போறோம், ஏன்னா வெயில் இருக்கு, நீங்க வேற சீக்கிரம் போறீங்க, ஒரு குழந்தை பாவம். அதனால இந்த ரேஷன் கார்டு வந்து கிடைக்காம ஒவ்வொரு குடும்பத்தினரும் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ரேஷன் கார்டு வழங்க வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் உடனடியாக அவருடைய கைகளிலே சேர வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே தான் இந்த ஒரு வாரம் கழிச்சு கொடுக்கணும்னு நினைச்சா கூட கார்டு வந்து உடனே கொடுக்கணும் என்கின்ற அவசர தேவையின் காரணமாக அது கைக்கு போன அந்த பொருளை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும் என்கின்ற அந்த அடிப்படையிலே இன்றைக்கு உடனடியாக இந்த நிகழ்ச்சி ரீதியாக அந்த சம்பந்தப்பட்ட அந்த உரிமைதாரர்களுக்கு அந்த கார்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இப்போ வரும்போது 2 ஆட்டோ ஸ்டாண்டை திறந்து வச்சுட்டு வந்தோம். அந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வது. ஆவணி ரோட்டில் 60 ஆட்டோ இருக்குன்னு நான் நினைக்கப்படுது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு 11 வயசு இருக்கும்போது ஆவணி ரோட்டில் ஒரே ஒரு பணமட்டை போலப்பட்ட ஒரு குடிசை தான் இருந்தது. நான் இங்கேருந்து மங்களூர் நடந்து போவேன். நான் மங்களூரில் 6வது படித்தப்ப இங்கேருந்து அது 7 கிலோமீட்டர் மங்களூருக்கு நடந்தே போகணும். ஜல்லிப்பட்டு ரோடு. காலையில் 9:15 மணிக்கு ஒரு பஸ் வரும், பக்கரசுவாமி பஸ்ஸுன்னு ஒன்று வரும். ஒரு சாயங்காலமாக அதே பஸ்ஸு 3:15 கொண்டு வரும், 4 மணிக்கு வரும். இதான் அந்த ஊர் பஸ்ஸு. வேறு ரோடே கிடையாது. நான் சொன்னது வந்து ஒரு 45 வருஷத்துக்கு இப்படி சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தா ஆவடி ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு மினி டவுன் மாதிரி இருக்குது. இந்த கொஞ்சம் கூட முனிசிபாலிட்டி ஆகிக்கலாம் உங்களுக்கு ஆவடி ரோடு அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதை பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. 60 ஆட்டோ ஓட்டுறதுன்னா உடனே ஆட்டோக்காரன் வந்து மிகப்பெரிய தியாகிகள். ஏன்னா ராத்திரியில் எந்த நேரம் குழந்தை போனாலும் போகணும், கல்யாணத்துக்கு போனாலும் ஆட்டோக்காரன் தான் வேணும், கஷ்டம் வந்தாலும் அவங்க தான் வரணும். நம்பிக்கையான ஆட்கள் நம்முடைய ஆட்டோக்காரனை பொறுத்தவரையிலும் நம்பிக்கையா இருப்பாங்க. எந்த சந்தோஷத்துக்கு சந்தேகப்படுது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யாம இருந்தீங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு, அதை மட்டும் செய்யக்கூடாது. அதை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க வரவங்களுக்கு ஆபத்து இருக்கு. அதனால மயக்கத்துக்கு போயிடாதீங்க, நினைவா இருங்க எப்பயுமே என்று நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்ள இருக்கிறேன். ஏன்னா உங்களை நம்பி தான் அவங்க பெண்கள், தாய்மார்கள், குழந்தையோட வருவாங்க, வயசானவங்க வருவாங்க. நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் ராத்திரி ஆயிடுச்சுனாக்க ஆவட்டியாக இருக்கட்டும், ஆலம்பாடியாக இருக்கட்டும், ஆலமூலாக இருக்கட்டும், கீழக்கருப்பட்டி, பொடையூர், மங்களூர் வரை அந்த பக்கம் கல்லூர், பாசான வரையிலும் ஆட்டோ உங்களை நம்பி தான் இருக்கிறார்.
ஆகவே உங்களை எல்லாம் இந்த ஊர்ல ஆட்டோ போட்டு ஓட்டுறதுக்காக உங்களுக்கு பாராட்டுறேன். ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாவற்றையும் விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வந்திருக்கீங்க நம்பிக்கையோட, அதற்காக வாழ்த்துக்களை ஆட்டோ இவ்வளவு பெரிய விழா தம்பி வச்சிருப்பாங்க எனக்கு தெரியாது. கையெழுத்து சங்கர் எதை சொன்னாலுமே சிறப்பாக செய்ய வேண்டும். என்னுடைய கையெழுத்து சங்கர் கொஞ்சம் துரு இருப்பாப்ல, அதனால சொன்ன வேலையை கரெக்டாக செய்யக்கூடிய தம்பி. நான் அதற்காக தம்பி என்னுடைய அன்பு மகள் சுகுணா ஊராட்சி மன்ற மங்களூர் ஊராட்சி மன்றத்தினுடைய பெருந்தலைவியாக இருக்கிறார். நல்ல படித்த பெண், எம்சிஏ படிச்சிருக்க அந்த பொண்ணு. பேசுறதுனா ஒரு மணி நேரம் பேசும். நல்ல ஒரு சிந்தனைவாதி, நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பெண். அந்த பொண்ணு வந்துதான் நம்ம கேண்டி சங்கரே திருத்திருக்கு, மாற்றிருக்கு, ஆளே மாற்றிருக்கு. ஒரு நல்லவனாக, பண்புள்ளவனாக, ஒழுக்கமுள்ளவனாக, மாற்றோர் மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றிய பெருமை என்னுடைய அன்பு மகள் சுகுணாவுக்கு சாரும். அதற்காக அந்த சுகுணாவுக்கு என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். நல்ல இப்போ ரொம்ப எவ்வளோ மாறிருக்கார். வாழ்க்கையில் முன்னுக்கு வர போராடக்கூடிய தம்பி, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு அக்கறையும் பொறுப்பு யாருக்கு இருக்குதோ, என் தம்பி தெரியா அப்புறம் வைப்பேன் முடிச்சு கொடுத்து சலசல போயிடுது. அதான் அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி இந்த ஒன்றியத்துக்கு தலைவராக கிடைச்சது ஒரு பெரிய மதிப்புக்குரிய விஷயம். நான் இப்போ இந்த ஆட்டோக்காரங்க ஒரு விஷயம் சொல்ல மறக்காமல் செய்யணும். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆம்பளைங்க மட்டும் ஆட்டோ ஓட்டினா போதும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேனே பொம்பளைங்க ஓட்டிட்டு இருக்காங்க, ரயில் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, டிராக்டரா இருக்காங்க, லாரி ஓட்டுறாங்க. அப்படி ஆட்டோ ஓட்டுறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஆண்களுக்கு நிகராக இன்னைக்கு பெண்கள் எல்லாரும் மதிக்கப்படக்கூடிய இடத்துல நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. அதனால பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் என்னுடைய துறை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை தொழிலாளர் துறை மூலமா ஆட்டோ வாரியத்தின் மூலம் 1 லட்சம் ரூபாய் நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். அதை நீங்க நம்ம ஆவட்டி ரோடு, தொழுதூர், பெண்ணாடோ, திட்டக்குடி, உங்களுக்கு யாரெல்லாம் ஆட்டோ வச்சிருக்காங்களோ உங்களுடைய மகளிருக்கு ஒரே லைசன்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். லைசன்ஸ் எடுக்கணும், வண்டி ஓட்ட தெரியணும். எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம வாரிசை உறுப்பினர் ஒரே நாள் உறுப்பினர் ஆக்கிடுவோம். ஆக்கிட்டு 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இலவசமாக வந்து பேங்க்லேயே நாங்கள் டைப் பண்ணி ஆட்டோ பெற்று தரோம். 100 ஆட்டோவில் 200 ஆட்டோவாக இருந்தாலும் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு, ஏன்னா பொம்பளை பிள்ளை ஓடிச்சுன்னு வச்சுங்க, தாராளமாக பெண்கள்லாம் வருவாங்க, வயசானவங்க வருவாங்க, எல்லாம் நம்பிக்கையோட வருவாங்க. ஆக அதை நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய மாண்புக்கு இது ஒன்றும் நம்ம புதுதில்லை ஆவட்டி ரோடு. நான் தான் சொன்னேன், எனக்கு 11 வயசு 12 வயசு இருக்கும்போது மங்களூருக்கு நடந்தே போனேன் நான். அதனால இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஆவட்டி, ஆலம்பாடி, அதர்நத்தம், ஆலம்பாடி ரோடு எங்க அப்பா தான் முதல்ல போன கண்டார். அந்த ஊருக்கு போற வழி போனது அந்த பக்கம் மேலே உள்ளது, கீழே உள்ளது, கனகம்பாடி இருக்க பள்ளிக்கூடம் எங்க அப்பா கட்டினாங்க, பள்ளிக்கூடம் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிரமலை ஏறி எங்க அப்பா தான் வெட்டாரு அந்த காலத்துல. எங்க அப்பா கட்டின இருக்கு நம்மளூர் ஆஸ்பத்திரி. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் தண்ணி ஊற்றுனேன். முக்காடி சேவல் மேலே ஏறி எங்க அப்பா கட்டினார். 1972 73 கட்டினார். எத்தனை வருஷம் ஆகுது பாருங்க, 83, 93, 2003, 2005, 52 வருஷம் ஆகி அந்த கட்டணம் நிற்குது. அந்த கட்டணத்தில் நான் தான் போய் தண்ணி ஊற்றுவேன் அந்த கியூரிக்காக. எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் அமைச்சராக வந்துவிட்டாலும் பழையவைகளை நான் எதையும் மறக்கல, உங்களையும் மறக்க மாட்டேன் என்று நான் அதனாலதான் ஒவ்வொரு ஊரா போய் மக்களுக்கு என்ன தேவை, இதுவரையிலும் திட்டமிட தொகுதி மட்டும் 10,000 பேருக்கு பட்டா மாற்றி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலையும் என்ன தேவை 200 கைமாற்றி கொடுத்துருக்கேன். எந்தெந்த கிராமத்துக்கு என்னென்ன தேவை, ஞாபக வேணுமா, அங்கன்வாடி வேணுமா, பள்ளிக்கூடம் வேணுமா, சின்ன பாலம் வேணுமா, இது கேட்டு கேட்டு ஒவ்வொரு ஊராக போயிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் போய் தெருவா போய் கேட்கிறேன். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாரு, வந்துருச்சா உனக்கு? எதுக்காக கொடுக்குறாரு? ஏன்னா காலையில் ஏற்றிதான் காலையில் பெண்கள் எழுந்த உடனே போயிட்டு நம்ம கிராமத்துல காலையில் வீட்டு வேலை பார்க்கணும், கூட்டணும், பெருக்கணும். இப்பெல்லாம் அவங்க எல்லாம் காஃபி சாப்பிடாங்க, காஃபி போட்டு கொடுக்கணும், வீட்டுக்காரர் கொடுக்கணும். வீட்டுக்காரர் கொஞ்சம் கோபமான மனுஷனா தான் அவரை சரி பண்ணணும். அவங்க முடுக்குவாங்க, ஏகப்பட்ட முடுக்குவாங்க, அந்த சரி பண்ணணும். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கணும். அப்புறம் அதை பற்றி நம்ம காட்டுக்கு போறவங்க தான் வயலுக்கு போகணும், வேலை செய்யணும், சாயங்காலம் திரும்பி வந்து வீட்டில் வேலை பார்க்கணும். இவ்வளவு போராட்டமான வாழ்க்கையை பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1000 ரூபாய் பணம் கொடுத்தார். அது மகளிர் உதவி தொகைன்னு சொல்ல. இவ்வளவு கஷ்டம் காலையிலிருந்து ராத்திரிலேருந்து அம்மா போராடுறாங்க. அவங்க ஆகவே அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அந்த உரிமை
உரிமை தொகைக்கு மாசம் 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12,000 ரூபாய். இந்த படம் 4 வருஷம் இந்த ஆட்சி இருக்கிறவங்க இல்லை. அடுத்த ஆட்சியை தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கும். அது உங்களுடைய ஆதரவோட இருக்கும். எத்தனை முறை நீங்கள்லாம் உயிரோடு இருக்கின்ற நீண்ட காலம் வாழ்கின்ற காலம் முழுவதும் இந்த பணம் உங்களுக்கு வந்துவிட்டே இருக்கும் என்பதை அத்தகைய சட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கி தந்திருக்கிறார். நான் தெரிவித்து கொள்கிறேன். ஒவ்வொரு வீட்லயும் எல்லாரும் 1000 ரூபாய் வாங்குறாங்க. 1-2 விட்டு போயிருந்தா அதையும் கொடுத்து சொல்லியிருக்கோம். அவங்க பிள்ளைங்க படிச்சதுன்னா பொம்பளை பிள்ளைங்க அதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும். அது இப்ப சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்கள் படித்தாலும் அவர்களுக்கு 1000 ரூபாய், தமிழ் போர்த்துக்கு அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. விதவையா இருந்தா கொடுத்துருந்தா எந்த ஊருக்கு போறோம் அங்க எல்லாம் சொல்ல சொல்றேன். பக்கத்துல அங்க கூட சொல்லுங்க. ஏன்னா நம்ம இங்க இந்த அம்மா தான் அந்த திட்டக்குடி தாலுகாரர்களா முதியோர் உதவி போடுறவங்க, விதவை பணம் கொடுக்குறவங்க இந்த அம்மா தான். சாணா நல்ல அம்மா அந்த அம்மா. அதனால கூட அழைச்சிட்டு வந்திருக்கோம். யாருக்காவது பணம் வந்துகிட்டே நின்று போச்சுன்னா அந்த ஆபீஸ்ல உங்களை கூட்டு கொடுத்து அம்மா போட்டு போய் யாராவது கொடுத்தாங்க. கண்ணம்மான்னு ஒரு அம்மா வந்து சொல்லிருக்காங்க உடனே போட சொல்லி. அதே மாதிரி நம்ம தாசில்தாரை கூட்டு வந்திருக்கேன். எதுக்குன்னா நம்ம தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு பணம் வந்துட்டு இருந்ததுன்னா எங்க போயிருந்தா உடனே கொடுக்கணும். அதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வராம 60 வயசு ஆயிடுச்சு, அவர் ஏழையா இருக்காரு, கஷ்டப்படுறாரு, பணங்கள் வெளிநாட்டுல தான் கிடைக்காது, பணம் நிறைய சம்பாதிச்சா கிடைக்காது, ஒண்ணு சாப்பாடு கஷ்டப்படுறாருன்னா 60 வயசு பார்த்தா உடனே போட்டு கொடுக்குறோம். அந்த திட்டக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 60 வயதுக்கு மேல இருந்து நியாயமா இருந்தா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கோம். பணம் யாருக்கும் வந்துகிட்டே இருந்ததுன்னா நெல் இருந்தா அதையும் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஆகவே அந்த அடிப்படையில் தான் வட்டாட்சியர் ஆடியோ எல்லாத்தையும் கூட்டு வரோம். பல இடங்கள்ல கழுவூர்ல போட்டோம், இதுல தொழுதூர்ல போட்டோம், அடவில போட்டோம், திட்டக்குடியில போட்டோம். எதுக்குன்னா எல்லாம் 10-15 ஊரை கூட்டி அவங்க எல்லாம் பட்டா மாறுறது, இந்த மாதிரி உதவிகள் வராமல் கொடுக்கறது, இந்த பணிகளை எல்லாம் ஆலப்பாடில கூட போட்டோம். ஆகவே நம்முடைய தொகுதியில கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிராமமா போயிட்டு இருக்கேன். இன்னும் இருக்கிற கிராமங்களுக்கும் நிச்சயமாக வருவேன் என்ற நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எல்லாம் எப்பொழுதும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் படித்த பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை உங்களுக்கு வருகின்ற பெண்ணாளத்துல 5ஆம் தேதி 5/10/2024 வேலை வாய்ப்பு முகாம் வச்சிருக்கோம். தனியார் நிறுவனத்திலிருந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட கம்பெனி கொண்டு வந்து 8வது இருந்து படிச்சவங்க, டிகிரி படிச்சவங்க எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ, யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கோ வேலை வாய்ப்பு முகாம் நடத்துது. இதுவரையிலும் 238 முகாம் நடத்திருக்க தமிழ்நாட்டில் 2,08,000 பேருக்கு மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவை பெற்று 2,08,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம தொகுதியை வாங்கி தருவதற்காக தான் 5ஆம் தேதி வேலை வாய்ப்பு முகாம் நடந்திருக்கிறோம். நம்முடைய கழக முன்னோடிகளும் நம்முடைய கழக நிர்வாகிகளும் பொதுமக்களுக்கு இது போன்று ஏதாவது இடையூறுகள் தொந்தரவு இருந்தாலோ கிடைக்க வேண்டிய உதவி வராமல் இருந்தாலோ அதையெல்லாம் என்னுடைய கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா APJ அப்துல் கலாம் ஓட்டுநர் நல சங்கத்திற்கு தமிழக அரசுடைய ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர் நல வாரிய உறுப்பினர் அட்டைகளை இப்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள். உறுப்பினர் அடையாள அட்டை, சீருடை, தொடர்ந்து தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளையும் சீருடைகளையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குவார். திரு பிச்சைப்பிள்ளை. அடுத்து சிவகுமார். கே பெரியசாமி. பெரியசாமி, கொலஞ்சி வாங்க. சுப்பிரமணி, அடுத்து சுப்பிரமணி வாங்க. சங்கர், சுப்பிரமணி வாங்க. ஃபர்ஸ்ட்
வாங்க சங்கர் யார் அடுத்து வா அம்பிகா அடுத்து அம்பிகா அடுத்து பாலகிருஷ்ணன் பழனிவேல் கருணாகரன் வடிவேல் சால்வ எடுங்க சால்வ எடுங்க பாலகிருஷ்ணன் போங்க அடுத்து பாலகிருஷ்ணன் பழனிவேல் கருணாகரன் வடிவேல் யாருங்க செந்தில் தமிழர்கள் கமல்பாய் சேகர் சீமான் செல்வகுமார் கோவிந்தராஜு இளவரசர் அதுக்கு முந்தி சுப்பு குமார் வேல்முருகன் சிவகுமார் சுரேஷ்குமார் கலையரசன் இளங்கோவன் இன்னும் ஒண்ணு இருக்கு குமாருக்கு உண்டானது இருக்குன்னு நினைக்கிறேன் அதை வாங்கிக்கீங்க அவர் வரல வேப்பூர் வட்டத்தை சேர்ந்த ரேவதி வடபாடி ஆனந்தன் அருணாசலம் ராமதாஸ் முரங்கூர் செல்லம்மா மாளிகை செல்லம்மா கோவை ஐவதுகுடி அருண்குமார் மேலக்குறிச்சி அஸ்மின் ஜாயந்தர் பூஜா ஐவதுகுடி பாரதி வரந்தூர் தமிழ்ச்செல்வி நகர் பிரீதா மலையனூர் ஜமுனா மாளிகைமேடு ஜமுனா பிரியங்கா சேதுவன் குப்பம் ஆர்த்தி லட்சுமியூர் சபீனா கீழக்குறிச்சி சுகன்யா கொளவாய் சிவபார்வதி நல்லூர் குணாவதி ஜாயந்தர் சரண்யா காட்டுமயூர் திட்டக்குடி வட்டம் தச்சூர் சதீஷ் அரங்கூர் சுபலட்சுமி அரங்கூர் ஐஸ்வர்யா தச்சூர் சுசீலா சிறுகற்பூர் எழிலரசி கொளத்தங்குறிச்சி சிவசக்தி கீழ்ச்செருவாய் வேல்முருகன் டி எந்தன் ஹரிதர்ஷினி வடகராமுண்டி கவிக்குமார் வாரையூர் பவானி கல்லூர் விஜயலட்சுமி ஈக்கிரனூர் கலையரசி அதரத்தம் பவானி அனங்கூர் ஆர்த்தி மேலக்கல்புண்டி
செல்வி பட்டாக்குறிச்சி, பார்த்திபன் வள்ளிமதுரை குடிகாடு, ஆர்த்தி குடிகளும், பிரியா குடிகளும், சங்கவி குடிகளும், பவானி பாசிகுளம், செல்வப்பிரியா ஆலப்பாடி, அபிநயா நாமலூர், அருணா பாசார், கவிதா தொழுதூர், அன்பு ராமநாதன், நாகராஜ் ஆலத்தூர், கல்பனா கழுதூர், ஜெயக்குமார் கழுதூர், சுசீலா ஈக்கியனூர், ராஜலட்சுமி ஆவட்டி, புஷ்பலதா பெங்களூர், வெண்ணிலா மாப்புடையூர், புருஷோத்தமன் வாகையூர், கௌசல்யா மாப்புடையூர், 50 சிவரஞ்சனி. தொடர்ந்து இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள். பாலாயி இளையபெருமாள், வளஞ்சியா அலமேலு, தனமணி, வள்ளியம்மை இருக்கு சார், வள்ளியம்மை சார், குளஞ்சி